இந்த மாதிரியான குடும்ப விவாதங்கள்ல ஆண்கள் பேசுறது எல்லாமே நகைப்புக்குள்ளதாவே இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அவர் பேசினார் பாத்தீங்களா, என் பொண்டாட்டி கூட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நம்ம எல்லாம் கைகொட்டி சிரிக்கிறோம், சந்தோஷமா அதை அனுபவிக்கிறோம். ஆனா அதுவே ஒரு பொண்ணு என் ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு சிரிப்பு வரல. அங்க ஏதோ அந்த பொண்ணை ஒரு சிம்பத்தியா நம்ம பாக்குறோம். ஏன் அந்த இது? அவர் பேசும்போது உங்களால சிரிக்க முடியுது அப்படின்னா நாங்க அவரை குறை சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வரணும்ல, ஏன் வரல? அங்க ஏன் எங்களை பார்த்து சிம்பத்தி வருது? ஏன்னா நீங்க பெண்ணா உட்கார்ந்து எல்லாமே இவங்க சைடுல தான் தவறுங்கிற மாதிரியான ஒரு பெண்கள் கிட்ட என்னன்னா, ஏன் நான் பெண்களுக்கு சப்போர்ட் கிடையாது, கண்டிப்பா அவங்க கிட்ட விஷயங்கள் இருக்கு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பெண்கள் கிட்ட என்ன வருது அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி சொல்றேன்ல, நீ ஏன் இதை செய்யவே மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா வீட்லயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை நீங்க சொன்னாலும் அவரால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்னார்ல, ஐ எம் பியூர் நான் வெஜிடேரியன் அப்படின்னா, பியூர் நான் வெஜிடேரியனுக்கு ஒரு மீனிங் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிக்கனை பார்த்தா, ஒரு மட்டனை பார்த்தா அவரால போகாம இருக்க முடியாது, அவரால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவருக்கும் அது டிப்ரெஷன் தாங்க. நீங்க எப்படி ஜன்னலை இறக்கி விட்டா என்னால உள்ளார உட்கார முடியல, அது எனக்கு டிப்ரெஷன் காஸ் பண்ணுதுன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி 4 பேர் உட்கார்ந்து சிக்கன் சாப்பிடுற இடத்துல அவரால சிக்கன் சாப்பிட முடியலன்னா அதுவும் டிப்ரெஷன் தானே. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற விஷயத்துல ஏன் நான் கொஞ்சம் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 4 தடவை சொன்னீங்கன்னா இங்க கேட்கவாவது செய்வாங்க. அங்க 4 தடவை சொன்னாலும் அதே பாயிண்ட்டுக்காக திருப்பி திருப்பி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.